வேடச்சந்தூர் அருகே சுடுகாட்டில் மண் கொள்ளையர்கள் ஆழமாக தோண்டி மண்ணை அள்ளி சென்றதால் அங்கு புதைந்த 6 பேரின் உடலை காணவில்லை என கூறி பொதுமக்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள பூத்தாம்பட்டியை சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் நேற்று உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக இன்று அவரது உறவினர்கள் அதே பகுதியில் உள்ள சுடுகாட்டிற்கு குழிப்பறிக்க சென்றனர். அப்போது சுடுகாட்டில் இரவில் மண் கொள்ளையர்கள் ஆழமாக தோண்டி மண் அள்ளி சென்றுள்ளனர். இதனால் கடந்த 2 மாதத்திற்கு முன்னால் அடக்கம் செய்த சிறுமி ஒருவரின் சமாதியை தோண்டி மண் அள்ளியதால் அவரின் துணிகள் வெளியே கிடந்துள்ளது. மேலும் அங்கு 5 பேரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலும் மண் அள்ளப்பட்டுள்ளதால் அவர்களின் சமாதியும் மாயமானதைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இன்று சுடுகாட்டில் குவிந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த வேடச்சந்தூர் போலீசாரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி அவர்களை சமாதானம் செய்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. குளத்து ஓரமாகவே ஒரு குறிப்பிட்ட அளவில் எங்கள் மூதாதையர்லேருந்து இது வரைக்கும் ஒரு 100 வருஷம் போச்சுக்கிட்டு இருக்கோம். போச்சுக்கிட்டு இருந்ததில் திருட்டுத்தனமாக ஜேசிபியும் டிப்பரை விட்டு அள்ளிக்கிட்டாங்க. அது எங்களுக்கு இன்றைக்கி ஒரு சமாதியோட அள்ளிட்டாங்க. இன்றைக்கி ஒரு பையன் இறந்துட்டான். அது போய் நாங்கள் பார்த்து விவோகிட்ட அதிகாரிகிட்டாலும் சொல்லி மறியல் பண்ணிட்டோம். ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கல. எல்லாமே வந்தாங்க. இது கவர்மெண்ட் எங்களுக்கு என்னன்னு ஆக்ஷன் எடுத்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஜேசிபி இயந்திரத்தை வந்து பறிமுதல் செஞ்சு எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். எந்த நடவடிக்கை எங்களுக்காண்டி எதுவுமே அந்த சுடுகாட்டுக்கு பேரில் எதுவும் செய்ய எதுவுமே கிடையாது. பாதுகாப்பு இல்லாத இருந்தனால தான் இன்னைக்கு அடுத்த திருட்டுத்தனமா மணல் அல்ல வந்தவங்க சின்ன குழந்தை 3 மாசம் தான் ஆகுது புதைச்சு அதை நோண்டி அந்த அப்படியே எலும்பு கூடலாம் தெரியுது. அந்த அளவுக்கு வந்து திருட்டு மண்ணை அள்ளிட்டு போயிருக்காங்க. அதை யாருன்னு கண்டுபிடிச்சு தக்க நடவடிக்கை எடுக்கும்படி தாங்களை அரசாங்கத்தை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் மாதிரி நாங்கள் பூத்தாம்பட்டி ஹரிஜன காலனி, ஆதித்யநாதர் காலனி, இந்தி சர்க்கிள் இருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த ஊரில் ஒரு 100 வருஷமாக எங்கள் பாட்டம் போட்ட காலையில் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிய ஒரு 55-60 வருஷமாகவே அங்கே எல்லாம் கொண்டு போய் புதைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சுடுகாடு புதைக்கிற சுடுகாட்டில் வந்து அந்த சுடுகாட்டுக்குன்னு எந்த பாதுகாப்பு எதுவும் கிடையாது. சுற்றுச்சூரோ முள்ளு வேலியோ அல்லது எரி ஊட்டக்கூடிய மேடையோ அல்லது அதுக்கு ஒரு வழியோ அல்லது ஒரு அடி போகிறங்கோ தண்ணியோ எந்த வசதியும் கிடையாது. ஆனால் நாங்கள் ஆதிராவர் காலனியில் இருக்கிற அந்த இந்து சர்க்கிள் எல்லாம் அங்கே புதைச்சி அங்கேருந்து எல்லா வேலையும் நாங்களே இருட்டாக இருந்தாலும் ஜாமமாக இருந்தாலும் அங்கேயே தான் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்குன்னு எந்த வசதியும் கிடையாது. நாங்கள் அதை பயன்படுத்திட்டு வர்ற சமயத்தில் இப்போது ஏற்கனவே ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வடக்கால பக்கம் நாங்கள் சுடுகாடுக்கு வடக்கால பக்கம் ஆழமாக குழி தோண்டியிருந்தாங்க. எங்கள் ஆளுங்க எச்சரிச்சிருக்காங்க இங்கே மண்ணு தோண்டாதீங்கன்ட்டு. அதை சொல்லியும் அப்படி இருந்தும் சுடுகாட்டில் கிட்டத்தட்ட வந்து ஜேசிபி மற்ற அந்த அல்ட்ரா மிஷின் எல்லாம் விட்டு சுடுகாட்டையே அப்படியே அடியோட பறித்து கிட்டத்தட்ட 6-7 பிரேதத்தோட பறிச்சு மண்ணை அப்படி மண்ணுகளை சுடுகாட்டையே அடியோட பறித்து மண்ணை எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பையன் இறந்து போயிட்டா. அதை குழி தோண்ட போனவங்க ரொம்ப வேதனையில மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தா சுடுகாடு இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு மண்ணை அள்ளி அங்க பூரா கொடுமைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஒரு காலத்துக்கு மேல குழி இருக்கு. இந்த பேச்சு வச்சிருந்தேன் குழி வெடிக்க அதையும் தூட்டி போய் அந்த துணி தான் பார்த்தேன். நான் தான் தம்பி ஒருத்த இறந்துட்ட முடியாம அதை பார்க்க வரும்போது நமக்கு இந்த சூழ்நிலை தெரியுது. இப்படி பண்ணா நம்ம எப்படி சார் இப்ப நம்மள ஒரு பள்ளம் மழை பெஞ்சிட்டு இருக்குது. மழையெல்லாம் இந்த பக்கமும்
தெற்கால சைடு 2 சைடும் போச்சுட்டு இருக்கோம்னே. லைனாக இந்த ஒரு 6-7 இதை போச்சுருக்கோம்னே. அது 6-7 தான் சுத்தமாகவே இல்லை. மண்ணோடு அள்ளிட்டு போயிட்டாங்க. இன்னும் என்ன செஞ்சுருக்கானே தெரியல. பூராமே அள்ளிட்டு போயிட்டாங்க. வெறும் இதாத்தையும் 10 அடி ஆழமாத்தையும் தோண்டி வச்சுருக்கானுங்க. எங்களுக்கு தேவை இந்த வண்டி யார் பறிச்சாங்களோ அந்த வண்டிக்காரங்களாம் பிடிக்கணும். மெயினாக பிடிச்சா அந்த வண்டி ஜேசிபி எல்லாத்தையும் இது பண்ணேன். சும்மா பேசுங்க. சுடுகாட்டில் வந்து மண்ணை கொள்ளையடிக்கிறது இல்லாமல் பணத்தையும் சேர்த்து எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. நாங்கள் 10, 20, 50 வருஷமாதுக்கு மேலே இங்கே சுடுகாடாக யூஸ் பண்ணிட்டு இருக்காது. எல்லாத்துக்குமே கிராமத்தில் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நைட்டாக வந்து கிராம மக்கள் யாருன்னே தெரியல. இங்கே இருக்க லோக்கல் வண்டிக்காரங்களும் வெளியிலும் தெரியல. வந்து பூராமே பணத்தையும் சேர்த்து அள்ளிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு 16 வயசு பிள்ளைய போட்டு முன்னாடி போட்டு அதே வழி மேலேயே போட்டுருக்காங்க. வழி மேலேயே போட்டு அங்கே மூடி விட்டுருக்காங்க. மண்ணை போட்டு மூடி விட்டுருக்காங்க. குளத்தாளி வழி மேலே போட்டுருக்காங்க. பாருங்க இதெல்லாம் துணி குழி இதான் குழி. இந்த பச்சை குழியா இந்த பாருங்க. இதுல இருந்து அள்ளி இதுல போட்டுருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அங்க 10 6 பணம் போச்சு. இங்கிட்டும் போச்சிருக்கு இங்கிட்டும் போச்சிருக்குங்க. அங்க பாருங்க இதுலயும் 6-7 தான் போச்சிருக்கோம்னா இதுலயும் அள்ளிட்டு போயிட்டாங்க. அள்ளிட்டு போயிட்டாங்க பாருங்க. அது அங்க பாருங்க வீடியோ இப்ப போடுங்க. இதுலயும் லைனா அள்ளிட்டு போயிருக்காங்க. 6-7 தான் லைனா போச்சிருக்காங்க. இதுல லைனா போச்சது அது அந்த பூராமே போச்சிருக்கு. ஒரு 6-7 தான் போச்சிருக்கு. 6-7 ஏத்த போச்சிருக்கு. அப்படியே எல்லாத்தையுமே பாடி எல்லாம் எதுவுமே இல்லை. பூராமே அள்ளிட்டாங்க. சரி ஓகே இங்கிட்டு வாங்க அண்ணா இங்கிட்டு வாங்க ஓகேண்ணா. ஏன்டா விட்டுறாண்டி இது வெட்ட வர வந்து இப்போ பார்த்தேன். தம்பி ஒருத்தர் இறந்துட்ட முடியாம அதை பார்க்க வரும்போது நமக்கு இந்த சூழ்நிலை தெரியுது. இப்படி பண்ணா நம்ம எப்படி சார் இப்ப நம்மள பண்ணலாம். மழை பெஞ்சிட்டு இருக்குது. மழையால உடனே எடுத்தாகுது. ஆமா இருக்குது தெரியுமா? ஒரு சுடுகாட்டு இந்த அனுமதி பண்ணிருக்காங்கன்னு என்ன சார் இதுக்கு அர்த்தம்? இது அரசு வந்து உடனே நடவடிக்கை எடுத்தாகணும். நடவடிக்கை எடுத்தாங்க. உடனே வண்டியை கண்டுபிடிச்சாகணும் சார். பணத்தாக்கான வண்டியை வந்து உடனே கண்டுபிடிச்சு அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அரசாங்கம் வந்து.